மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் முக்கியமா சொல்ல போறது உங்களுக்கு இறுதியாக நடைபெற்ற, அதாவது வடக்கு மாகாண பரீட்சை முன்னோடி பரீட்சை பரீட்சை இலக்கம் 3, அதாவது 3வது நடைபெற்ற பேப்பர்ன்ற 17வது கேள்வியைத்தான் நான் பார்க்க போறேன். ஏனென்றால் நான் இப்ப தொடர்ச்சியாக அவதானிச்சது கூடுதலான பேப்பர்ல 17வது கேள்வின்ற பட்டன்ல புதுசா ஒரு கேள்வி வருகுது. ஆகவே அதுல நிறைய பிள்ளைகள் செய்யறதுக்கு சிரமப்படுறீங்க, இந்த கேள்வியை விளங்குறதுக்கு சிரமப்படுறீங்க. அப்ப நான் அதை மட்டும் தனியா எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். எப்படி இந்த கேள்வியை செய்யறேன்னு பார்ப்போம். சரி, ஒரு உணவு பட்டி ஒன்றில் உள்ள உணவினை 120 ஆண்களுக்கு அல்லது 150 குழந்தைகளுக்கு பகிர்ந்து வழங்க போதுமானது. அப்ப இதுல சொல்லி கிடக்கு, ஒரு உணவு பட்டியில இருக்கிற உணவை 120 ஆண்களுக்கு அல்லது 150 குழந்தைகளுக்கு. இந்த பெட்டியை ஃபுல்லா கொடுத்தா 120 ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அல்லது 150 குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நீங்க விளங்கணும், 2 பேருக்கும் சேர்த்து இல்லை, தனிங்க கொடுத்தா 120 ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி 150 குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கணும். சரிதானே? சரி, அதில் 60 குழந்தைகளுக்கு உணவு பரிமாறப்பட்டதா. அப்ப அதுல 60 குழந்தைகளுக்கு உணவு பரிமாறப்பட்டதா. மிகுதியாக உள்ள உணவினை எத்தனை ஆண்களுக்கு பகிர்ந்து வழங்க போதுமானது? அப்ப நான் உங்களுக்கு சொன்னான், அதை மொத்தமா கொடுத்தா 60 குழந்தைகளுக்கு 150 குழந்தைகளுக்கு தான் கொடுக்கலாம். பாருங்க, 120 ஆண்களுக்கு அல்லது 150 குழந்தைகளுக்கு. மொத்தமா கொடுத்தா 150 குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அவ 60 குழந்தைகளுக்கு கொடுத்தாச்சு. அவன் 150 60 போனா எவ்வளவு? 150 60 போனா 90. அப்ப மிச்ச சாப்பாடு, உணவு பட்டிக்கு இருக்கிற மிச்ச உணவு 90 குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சரிதானே? ஆனா அவங்க கேட்டது மிகுதியாக உள்ள உணவினை எத்தனை ஆண்களுக்கு பகிர்ந்து வழங்க. அப்ப நீங்கள் ஆண்களின் எண்ணிக்கையை காணும். சரிதானே? சரி, இப்ப நாங்கள் பார்க்க போறோம், இந்த சாப்பாட மொத்தமா கொடுக்குறேன்டா ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள தொடர்பு. சரியோ? ஆண்கள் எத்தனை பங்கு, குழந்தைகள் எத்தனை பங்குன்னு பார்க்க போறோம். அப்ப நீங்க பாருங்க, 120 ஆண்கள், 120 ஆண்களுக்குரிய சாப்பாடு தான் 150 குழந்தைகளுக்குரிய சாப்பாடு. சரிதானே? சரி, அப்ப நீங்க பார்க்கணும், இதை எத்தனை ஆளை பிரிக்கலாம்? 2 சைவரையும் வெட்டுங்க. வெட்டினா 12 15 3 ஆளை பிரிக்கலாம். 3 4 12 3 5 15. அப்ப நாங்கள் கண்டுட்டோம், 4 ஆண்கள் சாப்பிடுற சாப்பாடு தான் 5 குழந்தை பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. சரிதானே? 4 ஆண்கள் சாப்பிடுற சாப்பாடு 5 குழந்தை பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. சரி, 4 ஆண்களுக்கு 5 குழந்தை பிள்ளைகள் சமன். 4 ஆண்களுக்கு 5 குழந்தை பிள்ளைகள் சமன். சரிதானே? சரி, இருக்கட்டும். இப்ப எங்களை கேட்டது மிகுதியாக உள்ள உணவை எத்தனை ஆண்களுக்கு பகிர்ந்து வழங்க போதுமானது என்று கேட்டிருக்கு. இப்ப நாங்கள் பார்க்கணும், மிகுதி குழந்தை பிள்ளைகள் எத்தனை பேர், எத்தனை குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கலாம்? 90 குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் என்று கண்டு வச்சுக்கிறோம். இப்ப 90 குழந்தை பிள்ளைகள் சாப்பாட ஆண்களுக்கு கொடுத்தா அவர்கள்ல எத்தனை பேர் சாப்பிடுவாங்கன்றத கண்டுபிடிக்கும். சரிதானே? 4 பேர்ட்ட சாப்பாடு, 4 ஆண்கள் சாப்பாடு 5 குழந்தைகள் சாப்பிடுவாங்களா? சரி, சரிதானே? பாப்போம், 90 குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் அந்த சாப்பாட்டை 5 குழந்தைப்படி பிரிப்போம். சரியோ? 5 குழந்தைக்கு ஒரு அளவு சாப்பாடு. 5 குழந்தையால பிரிப்போம் 90. பிரிச்சா 5 5 9 5 போனா 4 0 8 40. 18 மடங்கு சாப்பாடு வருகுது. 5 குழந்தைப்படி பார்த்தா 18. 18 அளவுல நாங்க பிரிச்சுட்டோம். சரிதானே? இப்ப
5 குழந்தைன்னு சாப்பாடு வந்து ஒண்டா 90 குழந்தைன்னு சாப்பாடு 18. சரி, எங்களுக்கு தேவை ஆண்கள். 5 குழந்தைன்ற சாப்பாடு தான் 4 ஆண்கள் சாப்பிடுறாங்க. அப்ப 90 குழந்தைன்ற சாப்பாடு எத்தனை ஆண்கள் சாப்பிடுவாங்க? 4 தர 18. நான் 18, 8 32, 2 மிச்சம், 2 எழுதி 3 மிச்சம், நான் 1 4, 4 3 7. ஆக இந்த கேள்விக்கு சரியான விட 72. எல்லாரும் 92 போட்டு வச்சுக்கிறீங்க. ஏன் 30 வித்தியாசம் வந்துட்டு போட்டு வச்சுக்கிறீங்க 90. அது படுப்புல. நான் சொல்றது விலங்கு தானே, விலங்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா நீங்க கட்டாயம் விளங்குவோம். உங்களை கேட்டது வந்து நான் திருப்பி சொல்ல போறேன், 120 ஆண்களுக்குரிய சாப்பாடு. ஒரு சாப்பாடு பட்டிக்கல ஃபுல்லாக சாப்பாடு இருக்குதான், சரிதானே? சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாட்டை ஆண்களுக்கு கொடுத்தா 120 ஆண்களுக்கு முழுக்க கொடுக்கணும், அல்லது 150 குழந்தைகளுக்கு கொடுக்கணும். 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்கலாம், சரிதானே? சரி, அவ சொல்றாங்க அதுல 60 குழந்தைக்கு உணவு பரிமாறப்பட்டதாம். சரி, ஆனா கொடுத்தா எத்தனை குழந்தைய கொடுக்கணும்? மொத்தமா கொடுக்குறேன்டா 150. 60 குழந்தைய கொடுத்தாச்சா? அப்ப மிச்சம் 90 குழந்தைக்கான நீங்கள் ஆண்களுக்கு பகிர்ந்தளிக்க போறாங்களா? அதுதான் கேட்டுக்கிற பாருங்க. மிகுதியாக உள்ள உணவினை எத்தனை ஆண்களுக்கு பகிர்ந்து வழங்க போதுமானது? 90 குழந்தை சாப்பாட்டை ஆண்களுக்கு பகிர்ந்து அளிக்கணும். நீங்க அப்ப அது காணணும் 120 ஆண்களுக்கு 150 குழந்தைன்னு சாப்பாடு. அப்ப நாங்க அதை கண்டு சுருக்கினாங்கள் 4 ஆண்களுக்கு 5 குழந்தைன்னு சாப்பாடு, சரிதானே? அப்ப 90 குழந்தைகளுக்கு எத்தனை ஆண்கள்னு சாப்பாடுன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, நான் கீழே எழுதி இருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வடிவா இதில் அழிச்சிட்டு வடிவா சொல்றேன். நாங்கள் கண்ட 5 குழந்தை என்ற சாப்பாடு வந்து 4 ஆண்கள் சாப்பிட்றதுக்கு சமன், சரிதானே? 5 குழந்தை என்ற சாப்பாடு வந்து 4 ஆண்கள் சாப்பிட்றதுக்கு சமன். நான் இதில் எழுதுறேன், 5 குழந்தை சமன் 4 ஆண்கள், சாப்பாட்டின் அடிப்படையில் சமன், சரிதானே? 5 குழந்தை என்ற சாப்பாடு 4 ஆண்களுக்கு சமன். இப்ப எங்களை கேட்ட கேள்வி 90 குழந்தை என்ற சாப்பாடு எத்தனை ஆண்களுக்கு சமன் என்று கேட்டு கிடக்கு. எத்தனை ஆண்களுக்கு போதுமானது என்றுதான் கேள்வி. ஆனா அதை வந்து ஒரு கொஞ்சம் குழப்பமா கேட்டுருக்குறாங்க. நேரடியா கேள்வி கேட்காம இப்படி போட்டு 3 வரியில போட்டு கேட்டுக்கிடாங்க. அப்ப நீங்க பாருங்கோ, 5 குழந்தை என்ற சாப்பாடு 4 ஆண்களுக்கு சமன்டா, 90 குழந்தை என்ற சாப்பாடு 18 90. அப்ப 4 18 எவ்வளவு? 72 ஆண்களுக்கு சமம். இப்படித்தான் செய்யறது. நான் இந்த கேள்வி ஏன் எடுத்தனான்டா, கடைசி ஒரு 3-4 பேப்பர்ல பார்த்துருப்பேன் இப்படி கேள்வி வந்து கொண்டிருக்கு, புது பேட்டர்னா வேற இருக்கு. அப்போ கொஞ்சம் உஷாரா இருந்து கொள்ளுங்கோ, வேற 50 வீதத்துக்கு மேல வாய்ப்பு இருக்கா, சரிதானே? நான் வேற வெளி பேப்பர்லயும் பார்த்தேன், வடமாகாணம் மட்டும் இல்லை. ஆகவே கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அவதானம் இருக்கிறது நல்லது. இப்படியான கேள்விகள் தான் நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு செய்வேன், கொஞ்ச நாளும் இல்லை, ஒரு கிழமையும் இல்லை உங்களுக்கு. அவை அதுக்குள்ள நான் தேடி எடுத்து என்னால முடிஞ்சதை உங்களுக்கு செய்து விடுவேன், சரிதானே? மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு பல நன்மைகள் எங்களோட சேனல் மூலம் காத்திருக்கு. நன்றி.